ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பற்றின ஒரு சம்பவம். அதாவது விஜய் பார்வதி வந்துட்டு நடு இரவில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. செம மாசான ஒரு சம்பவம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைனா நம்ம இல்லை, சரிங்களா? அதில் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு இரிட்டேட்டாக இருந்திருக்கும் விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடை பார்க்கும்போது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட ரசிகர்களுக்கு செம்ம காண்டாக இருந்திருக்கும். ஏன்னா மொட்டை கடைசியாக விஜய் பார்வதி தான் அதிகமாக வருது. அதுக்கப்புறம் வெறுக்கிறதுல விஜய் பார்வதி, அதுவும் இவங்க வந்து விரும்பி போய் அரோரா கட்டினா அந்த பொண்ணு நைட்டு அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க விஜய் பார்வதியை பற்றி. அரோரா லைவ் பார்த்தவங்களாம் எப்படி தான் தூங்குவாங்கன்னு தெரியல. அவ்வளோ மன உளைச்சல் ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. மாட்டு சாணி மாதிரியாம். எப்படி விஜய் பார்வதி மாட்டு சாணி மாதிரியாம். அதை மிதிக்காதன்னு சொன்னால் இவெல்லாம் கேட்குறானா? ஃப்ரம் டே ஒன்னும் சொல்லிட்டு இருக்காங்களாம் கமருதீன்கிட்ட. அவள் ஒரு மாட்டு சாணி, மல்லாக்கா படுத்து எச்சி துப்பாத, என்னென்ன பேச்சு இப்பா முடியல. இப்போ வந்துட்டு அமித்தை பற்றி விஜய் சேதுபதி சொன்னதுனால வந்துட்டு விஜய் பார்வதி ரொம்ப மன வருத்தப்பட்டு அமித் கூட உட்காந்து பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சப்போஸ் விஜய் சேதுபதி சொல்லலைன்னா நான் இன்னுமே வந்துட்டு அது தெரியாமல் முட்டாளாகவே உங்கள்கிட்ட பழகிருப்பல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லும்போது நம்மளுக்கு அப்படியே கண் கலங்குது. ஏன்னா அவங்க ரொம்ப அப்படியே நம்பலாங்க இவரை தான். யார் என்ன சொன்னாலும் கமருதுனே வந்து என்னை கலாய்ப்பான் அப்படின்னு எல்லா விஷயங்களும் வந்துட்டு யார்கிட்ட இவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு ஆள் அமித் கிட்ட மட்டும்தான். அப்படின்னு இருக்கும்போது அமித்தே இந்த மாதிரி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அமித் கூட சண்டை போட்டாலும் சரி ஓகே புரிஞ்சுது, உன்னோட விஷயங்களும் எனக்கு புரியுது, சரி ஓகே ஏமலும் தப்பு அப்படின்ற மாதிரி தான் போவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போவாங்க. இப்போ இவரே வந்துட்டு அதுவும் அந்த மாதம் அப்படின்னு அசால்ட்டாக சொன்னது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்ல வேலை விஜய் சேதுபதி சொன்னார். பட் இதை தெரியாமல் இருந்தால் நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருப்பேன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அது அந்தளவுக்கு இல்லை, நீ முட்டாள்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நான் போகிற போக்கில் சொல்லியிருக்கக்கூடாது சொல்லிட்டேன், அது வந்து தப்பு தான், நான் அப்பயே ரெக்ரெட் பண்ணேன், ஆனால் அது வந்துட்டு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அப்போ அவங்க விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல விடு, ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், இதை வந்து லேர்னிங்காக எடுத்து பண்ணுறாங்க. எப்படி இந்த மெச்சூரிட்டி தான் அந்த பொண்ணை மேம்படுத்திகிட்டே வருது. முன்னாடி சுத்தமாக இந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டின்றதே இருக்காது. நம்மளுக்கே பார்க்கும்போது இரிட்டேட் ஆகும். கையமையான்னு கத்துவாங்க. ஐயோ என்ன இந்த பொண்ணு இவ்வளோ பேசுது அப்படின்ற மாதிரி நம்மளே நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. எஃப்ஜே ஒரு பக்கம் வந்துட்டு நான் வேலை வாங்கினேன் வேணுட்டு தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அங்கே வந்து நின்று சரி விடு தப்பு தான் புரியுது, உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் நான் உன் நட்பை வந்து வேல்யூ பண்ணுறேன், அதே மாதிரி நீ என்னை வந்து என் சைடில் இருக்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை நம்புகிறேன், இதுக்கப்புறம் விட்டுலாம், இதெல்லாம் ஒரு லேர்னிங் அப்படின்ற மாதிரி பேசும்போது சே என்ன அந்த பொண்ணு இப்படி இருக்கா, அரோரா ஒரு பக்கம் குத்துறாங்க, எஃப்ஜி ஒரு பக்கம் குத்துறாங்க, எல்லா பக்கமும் மொக்க வாங்குறாங்க, விஜய் சேதுபதி மொக்க போடுறாரு, குறும்படத்தை போட்டு கலாய்க்கிறாங்க. ஆனாலும் இந்த பொண்ணு அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு இப்போ திரும்ப இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு வீக் டாஸ்க் வரும், அதில் என்ன காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொண்ணுக்கு தெரில. ஆனால் தொடர்ச்சியாக இது 4வது வாரம் நினைக்கிறேன். 4 வாரமும் வச்சு செய்கிறது இந்த அம்மா மட்டும் தான் நல்லா மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. மற்றவங்களாம் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க, எனக்கு இந்த இது செட் ஆகாதுன்னு கழட்டி விட்டுறானுங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு எனக்கு கொடுத்துட்டல, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன், ஆனால் அப்ரிசியேஷன் சுத்தம். அதை வந்து இங்கே வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அமித் கிட்ட. அமித் ஆனால் இன்னுமே வந்து என்ன சொல்கிறாரு, விஜய் சேதுபதி சொன்னாலும் நான் கஷ்டப்பட்டது தான். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் நீ அந்த வார்த்தை சொல்லியிருக்கூடாது, எனக்கு இன்னுமே மனசு கஷ்டமாக இருக்குது, என்னென்னா நீ என்னை துரோகம் பண்ணிட்டு சொல்லியிருப்பார். அது எவ்வளோ பெரிய வார்த்தை, என்ன துரோகம் பண்ணாங்க? அந்த லெட்டரில் அதிகப்படியாக இல்லை எல்லாமே வந்துட்டு வாடனை அதாவது லேடிஸை குறிக்கிற மாதிரி தான் அந்த மொட்டை கடைசியில் எழுதியிருந்தாங்க. அப்போ அவங்க தானே ஃபீல் பண்ணுவாங்க, இவருக்கு சம்மந்தமே இல்லை, இவர் இதுக்கு ட்ரிகர் ஆனார். அதை தான் விஜய் சேதுபதி சொன்னார். நீங்கள் இதில் வந்துட்டு விஜய் பார்வதி சொன்ன மாதிரி அவ்வளோதான், அதுக்கு நீங்கள் இவ்வளோ வந்து ட்ரிகர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு வந்து என் ஃபேமிலி இருக்குது அது இருக்குது இதுக்குன்னு ஏன் தேவையில்லாமல் பேசுகிறீங்க நம்ம சொல்லியிருப்பார். ஆனாலும் இப்பயும் அவர் ஒத்துக்க மாட்டார். பட் இருந்தாலும் எனக்கு புரியுது, உன் சைட்லேருந்து நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து ஒரு சில பேர் திரிச்சு பேசுவாங்க, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அவங்க சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை, மெச்சூரிட்டி இதுதான், பேரை சொல்லி திரும்ப அவரோட மைண்டில் வந்து ஒரு விதைக்க வேண்டாம், அதனால் பேரெலாம் சொல்ல விரும்பலை, நீ புரிஞ்சுக்கோ, அதை விட்டுட்டு அங்கேயே போய் ஆயில் ஊற்றாத, ஏரியர் நிரப்பில் எண்ணெய் ஊற்றாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி சாண்ட்ரா கிட்டே பேசியிருப்பாங்க. அப்போ சாண்ட்ரா சொல்லி நீ வந்துட்டு அரோராவுக்கு கொடுப்பேன் நான் நினச்சி பார்க்கலன்னு போது, இல்லை மறப்போம் மன்னிப்போம் நினச்சேன், அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் இனிமேல் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன்ற மாதிரி ஒரு முடிவு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கூட நீ வந்துட்டு நான் வந்து ஆக்சுவலாக திவ்யாவுக்கு தான் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்றாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க இந்த ரகசியத்தை.
ஐஸ்கிரீமே நான் வந்து திவ்யாவுக்கு தான் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் திவ்யாவுக்கு ஒருத்தன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவனை பழி வாங்கணும், கம்பர் இந்த மாதிரி பண்ணிட்டு அவனை பழி வாங்கணும், விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இது சபரி கொடுத்தேன். கண்டிப்பாக அவனுக்கு வந்து தோணியிருக்கும் அப்படின்னு சூப்பராக வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க மட்டும் எப்போ பார்த்தாலும் அடி தாங்கி மாதிரி எல்லாருக்கிட்டும் அடி வாங்கிட்டே இருக்கணும். மற்றவங்களும் ஜாலியாக இருப்பாங்களா, இவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அதையும் வந்து கமருதீன் வந்து ரசித்து கேட்பார். இவங்களுக்கு சுயமரியாதை அந்த மான மரியாதை இல்லையா? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதன்படி விஜய் பார்வதி பண்ணால் சூப்பராக எங்கேயோ போயிடலாம். கண்டிப்பாக வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணி இந்த மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக கப்பு அந்த பொண்ணு தான் அடிக்க போகுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.